ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சத்யாய நமக. ஆதி பிரபஞ்ச உற்பத்தி கிளந்தொட்டு அசுரர் சூரியன் பிரிவின் பொருட்டு அவ்விரு சாராருக்குள் அகலா பகை வளர்ந்து காலத்தினாலும் அசுரர்களே அயல் உலகத்தை அடக்கிய அரசாண வேண்டும் என்ற நோக்கத்தாலும் அசுர உருவாகிய சுக்கராச்சாரிய துபசமற்ற அசுந்தரருக்கும் அவர் மனைவி மங்களகசிக்கும் பிறந்த சுரசை என்னும் மாயை தன் குடும்பங்களின் கட்டளைப்படி காஷிபுனை குடிச்சுகித்து கால நியமனப்படி முதற் சாமத்தில் சூரபதுமனையும் இரண்டாம் சாமத்தில் சிங்கமுகன் தாருகன் என்ற இரு ஆண்மக்களையும் நான்காம் சாமத்தில் அசமகி என்னும் பெண்மகளை பெற்றெடுத்தாள். அவ்வரக்க சகோதர சகோதரியும் ஐயரை இணைத்து அகோர தவம் புரிந்து ஆயுத படைக்கலனை அற்புதமான நலனை பெற்று 1008 அண்டங்களுக்கும் அதிகாரமுடையவர்களாக ஆக்கியாசக்கம் செலுத்தி அமரேந்தா தேவரை சிறைப்பிடித்து திக்கற்றும் சென்று வெற்றி பரிசு பெற்றியோம் வீர மகேந்திர வெற்றிக்கும் காலம் இன்னவர்கள் குடும்பம் சேர்க்க முடியாது. பிரம்மா விஷ்ணு இடையோர் ஒன்று கூடி திரு கைலை நாடி முழு முதற் கடவுளாகிய சிவபெருமானிடம் முறையிட ஐயனோ வசவத்திற்கு இறங்கி தனது அகமுகத்தின் காட்சி சேர்ந்து பழைய 5 முகத்தையும் பெற்று அவ்வாறு முகங்களிலும் அக்கினிப்புரை தோற்றுவித்தார். அப்பொருகளோ அகில உலகத்தையும் அழிப்புறவு பறக்க அது கண்ட மறுவை தேவியார் பாத சிலம்பின் நவரத்தினங்கள் சிதற பதறி ஓடினாள். அங்கு இருந்தவர்களும் அஷ்டதிக்கு பாடல்களும் அரணே தஞ்சமடியாடினார்கள். ஐயன் கணப்பொருளை அறிய தெரிவித்து கங்கையிடம் சேர்க்கும்படி வாயுதேவனுக்கும் அக்கினிக்கும் வரைய தர அமுதவை சேர்க்க கங்கையோ தகோடாது திரு கையிலையில் சரவணம் என்ற ஞானற்புள் வளர்ந்து அடர்ந்துள்ள சரவணப்புள்ளியை சமர்ப்பிக்கும்படி சமர்ப்பண செய்ய அங்கே யாம் 6 குழந்தைகாகிடும். பின் கர்த்தரின் கட்டளையால் எமக்கு கார்த்திகை பெண்கள் புரட்டப்பட்டு வளர்ந்தோறும் கால் ஒரு நாள் பார்வை தேவியார் எம்மை பாசக்கரங்களுடன் சேர்த்தெடுத்து அணைக்க யாம் 1 முகமும் 2 கரமுமாக ஏக வடிவமானோம். பின் பிரணவ பொருளறியா பிரமண சிறையிட்டு அகின் வெடிகளுக்கு இணங்க அங்கே விடுவித்து நவ வீரர்கள் சூழ கந்தமாவரது மேகி சிங்கமுகன் தாருகன் போன்ற அசுரலை வதைத்து சாகா வரம்பற்ற சூரபதுமனை இருகோராக்கி ஒன்று மைலாசமாகவும் மற்றொன்றை சேவற்குடியாக ஏற்று ஞானாசக்தியாக சக்திகளை கரசமந்து கிரியாசக்தியாக தேவாயன வளமுறிந்து இச்சா சக்தியாகிய வள்ளியை முன்மொழிக்கும் பட்சத்தில் கல்லாசக்தி பெற்றிருக்கிறேன். அருமுருகமாகி அனாவகையாய் பறவையொன்றாய் பிரம்மமான நின்ற சோதை பிளம்பதொரு மேனியாகி கருணைகுரு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான். உதித்திர உலகமுய என்ப கிடங்க எல்லாம் அல்ல அன்றை பராசக்தி பிணைந்து ஒரு மாறி உயிர் மாறி திரிசூலி ஓங்காரி வேற்காட்டில் உருவான கருமாறி ஒரு மாறி உயிர் மாறி திரிசூலி ஓங்காரி வேற்காட்டில் உருவான கருமாறி Thank you.
நன்றி நன்றி. என்றுமில்லாத விலகாலம் கேட்கிறது. திருலோசஞ்சாய் நாரத மகரிஷியை காண வேண்டும் என்று வருவது போல் தெரிகிறது. அண்ணன் வருகையை சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம். பன்னிரு வெளிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தால் சண்முக சரவணபவ ஆறுமுக ஜடாசர உங்களை கண்டவுடன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முருகா. வாழ்ந்து கொள்ளாண்டு மான்மகனை வருக, விதாத பெருமானை வெற்றிக்கொடியை வருக, தாமரை செல்வியின் தவபாலனை வருக, ஏழுசுர சப்தநாத இசைவந்திரை வருக. தங்கள் வரவு நல்லுறவாட்டும் பாடல் குழந்தையோடு பசி என்னும் ஞாழ தமரர் வண்டிதர் வேகிகளுடன் கோழத்தம நக்கிய சார சுகபுற ஓங்கியது நற்களை சங்கீதமே என்ற வகையிலே பன்னீர் விழிகளிலே பறிவுடன் ஒரு விடியால் என்னை நீ பார்த்தாலே போதும் என்று கூறிட்ட பொழுது மற்ற முயற்சி இருந்தாலும் வந்தார் விரைப்பு குழப்பம் பண்ணவா கண்டிப்பா அதைனாலே என்று
நாரதரே என்றைக்கும் இல்லா என்றும் எனக்கு என்று நாரதரே தங்கள் வரவு கண்டதாலே தங்கள் வரவு கண்டதாலே இன்று நாரதரே என்றைக்கும் தேவாதி தேவர்களும் திருமூர்த்திகளும் கண்டுகொள்ளத்தக்க சுற்றுப்பயணத்தில் காரணமில்லாமல் தாங்கள் விடமாட்டீர்கள். கண்டிப்பா. அப்படி இருக்க தாங்கள் அன்றாடம் சேகரித்து வந்துள்ள தின செய்திகளில் ஏதாயும் தெரிவிக்கல தெரிவிங்கள். அடியை கத்துள்ள கேட்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அதே உங்களை சந்திக்கணுமா ஒரு கொடுத்தவன் என்பதற்கு எனக்கு 7-14 உலகங்கள் வருகின்ற வழியிலே அழகு மார்க்கமாக ககன மார்க்கமாக ஜென்மார்க்கம் ஜெகமார்க்கம் ஜற்புத்திர மார்க்கம் ககனமார்க்கம் சொல்லக்கூடிய 4 நான்கு மார்க்கத்தில் அற்புதமான ஒரு வேள்விமலை சார்ல அழகான ஒரு கனி ஒன்று கண்டு வந்திருக்கேன் முருகன். ஆமா முருகன். கனி கண்டு வந்தீரா? கண்டு வந்தீரா கொண்டு வந்தீரா? அதாவது கொண்டு வந்திருக்கேன். கனியவா? செய்தியை கொண்டு வந்திருக்கேன். செய்தியை கொண்டு பரவாயில்லை. கண்ட கனி சிறப்பு குரல் கேட்போம். அது குருங்க செங்குருவி செங்குருவி காலமட செங்குருவி சேலை கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி ஒத்திகைக்கு போவமா ஒத்துமையாவமா முட்டம் கட்டி ஊட்ட கட்டி லட்சாயில் நவரமா செம்பருத்தி செம்பருத்தி
செம்பருத்தி பூவுல சிறந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அனைதினமும் மலரக்கூடியது. அப்படிலாம் இருந்தாலும் கூட அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நலையவே அதிரூபன் தோன்றினானே வைக்கோலின் மேலொரு வைரமாய் வந்தவன் மின்னினானே மாங்கனிக்கும் தேன் கதலி கணிக்கும் ஏலிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பொறுத்து அக்கனியை கணமே குய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் முருகா முருகையா தீம் தனநதீம் தனனே தீம் தனநதீம் தனனே தீம் தனன தீம் தனன தீரனா மாங்கனிக்கும் தேன் கதலி கணிக்கும் அக்கனியை கனவை கொய்யாமல் மாங்கனிக்கும் தன்கதை மங்கனிக்கும் மேலினுக்கும் ஒரு பொங்கனை கண்டு மனம் குறித்தேன் முருகா. அக்கனியை இக்கனமே கொய்யாமல் அழைக்க வேண்டும். செங்குருவி என்று சொன்ன உடனே எனக்கு கனி என்றதை மறந்து கனியைத்தான் தேடியிருக்கிறார் ஏனென்றால் கனி என்று சிறப்பை கேட்டால் அந்த கண்ணியை பற்றி சொல்லுகின்ற பொழுது கண்ணியைத்தான் பார்த்து இருப்பது தெரிகிறது. இருந்தாலும் அந்த கண்ணியின் பேர் என்ன, அவர் எங்கிருப்பார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, இருந்தாலும் நான் கேட்கற மாதிரி கேட்கிறேன். சரி, தெரியாத மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க. சரிங்க. அப்படியா? சரிங்க. ராஜமென்ன முனியே ராஜமென்ன முனியே ராஜமென்ன முனியே ராஜமென்ன முனியே ராஜமென்ன முனியே கணியின் ராஜமென்ன முனியே கண்ட நோக்கும் பொழுது என்றால் சாதாரண கனியா இருக்க முடியாது. கண்டிப்பா இது மிக்க சிறப்பான கனியா தான் இருக்கு. கண்டிப்பா என்ன புசித்தால் தான் சுவைதரும் கனினா. கண்டிப்பா நினைச்சு பார்க்கிற பொழுது சுவைதரும்னா அதிலும் 5 பழங்கள் இருக்கணும். நெய்வாய் கண் செவி மூக்கு சொல்லக்கூடிய 5க்கு உங்களுக்கு சுவைதரும். சுவைதரும்னா 3க்கு தான் கொடுக்கும். உங்களுக்கு 3 கொடுக்குமா? என்னென்ன கொடுத்து உங்களுக்கு? மெய். மெய்னா என்ன? ஞானத்துக்கு. ஓஹோ, மெய்னா உடல் இல்லையா? மெய் வாய் கண் மூக்கு செவி. ஆமாங்க. அப்படிப்பட்ட ஒரு 3க்கு சுவை தருது. அப்படிப்பட்ட கனியை கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு மட்டும்தான் இந்த கனி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தருணம் எனக்கு கிடைக்குங்க சொல்லிருக்கீங்க. ஆமா, நாரதர் சாதாரண இல்லைங்க. ஏன்னா நாரதரும் பர்வத முனிவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். கண்டிப்பா இந்த 2 பேருமே ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் ஒரே பொண்ணை காதலிக்கிறாங்க. இந்த பர்வத முனிவர் காதலிக்கிறது நாரதருக்கு தெரியாது, நாரதர் காதலிக்கிறது பர்வத முனிவருக்கு தெரியாது. ஆனால் 2 பேருமே சேர்ந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க. அங்கே சுயவரம் வச்சாச்சு. யாருக்கு? ஸ்ரீமதிக்கு. சபையெல்லாம் கூட்டியிருக்காங்க. இவரை போய் என்ன செய்யாரு? மகாவிஷ்ணு கிட்ட போய் அவங்க பாட்டர்கிட்ட, ஐயா வந்திருக்கவங்க எல்லாரும் முகத்தை விட என் முகம் அழகா தெரியணும். என் நண்பர் கம்பத்தியா பருவதன் அவன் முகம் மட்டும் கரடி முகமா போகணும் தெரியணும் பார்க்கறதுக்கு. அப்பதான் அந்த பொண்ணு என்னை மட்டும் காதலிக்க முடியல அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்ணாரு? உங்களுக்கு முன்னாடி போய், ஐயா சபையிலுக்கு எல்லாரையும் விட என் முகம் அழகா தெரியணும்,
அந்த நாகரோட முனி முகம் மட்டும் குரங்கு முகமா போகணும். விடலாமா அப்படின்னு அவரு கேட்டு அவரு தர்றேன்னு சொல்லிட்டாரு. சரி, உங்களுக்கு குரங்கு முகமாவும் அவரு கரடி முகம் கொடுத்துட்டாரு. 2 பேரும் கேட்டது போல ஆகட்டும். 2 பேரையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, நேர போய் ஸ்ரீமதி அந்த மகாவிஷ்ணு கட்டில மாலையை போட்டுச்சு. அப்போ என்ன பண்ணுச்சு, உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் என்ன சொன்னீங்க, காத்திரத்தையும் போட்டாட்டி நேற்று வந்து கூட்டி போனது மாதிரி நான் தான் உங்கள்ட்ட சொன்னீங்க, என்னகிட்டே மோசம் பண்ணி விட்டிய. ஆனால் இன்று எனக்கு குரங்கு முகமா காட்டி காட்சி கொடுக்க வச்ச நீங்க இந்த குரங்கு முகத்தாலே உங்களுக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி போகணும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தீங்க. பாட்டிற்கு சாபம் கொடுத்து நீங்க. அதனால நீங்க 2 வித சாக கூடியது. கண்டிப்பா நீங்க கனிக்காக பார்த்து வரல, பெண்ணை தானே பார்த்து வந்தீங்க. ஆமா முருகா, பெண்ணு தானே. கண்டிப்பா. சரி, இதோ சென்று இங்க வரீங்க. பெண்ணை பார்த்து இல்ல பொம்பளை பிள்ளை சொல்ல முடியுமா? கருமாறி மகன் உருமாறி வீடுவனாக சென்று அவளிடம் சிறிய திருவிழாவில் செய்து அவளை காந்தரவ வேண்டும் மனம் திருமணம் முடிக்க வேண்டும். முருகா நாரதரே, நான் கருமாறின் மகன் உருமாறி சென்றால் என்னை வந்தவன் யாரும் தெரியாமல் வசைபாடக்கூடும். ஆமா முருகா, அப்படி வசைபாடினால் உங்களை எப்போதும் நினைக்கின்றோம். அப்போல்லாம் வந்து எனக்கு தக்க யோசனை கூறணும். வருவீங்களா? கண்டிப்பா வரேன் முருகா. அப்படியா? சரி, அப்படின்னா அப்படியே போறேன். எப்படியே போறீங்க? பாமாலையோடு கையில் பூமாலை கொண்டு வருவேன் முருகா திருமணத்திற்கு. அப்படியா? பாமாலை பாடி பூமாலை கொண்டு உங்களுக்கு இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத புகழ் மாலை தான் உங்களுக்கு தருகிறேன். சரி முருகா, பாடிட்டு வாங்க. சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கள் கற்பகவள்ளி 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 Thank you.
அரகர இடையில் மனசாவாதை மடைமகள் மேனி மகரந்த போதை வரம் தர எழுந்தாள் வரம் தர எழுந்தாள் வரம் தர எழுந்தாள் இருகை வீசி வரம் தர எழுந்தாள் இருகை வீசி மகிழையில் மாறும் மங்கையர்க்கரசி மகிழையில் மாறும் மங்கையர்க்கரசி மதுரம் அழகிய அழகிய கொள்ளி கருணை கடற்கரை கற்பகவள்ளி 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 மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதன் என்றே மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்றே இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதன் என்றே மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்றே
பாதங்களே